இந்த 2, 3 நாட்களாகவே தமிழ்நாட்டில அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கேப்டன் அவர்களினுடைய மறைவு தான். அவருடைய இறுதி சடங்குல கூட கலந்து கொள்ள முடியாம ஒரு நன்றி கெட்ட நடிகர் தவிச்சிருக்காராம். "செய் நெஞ்சு மறந்தா இந்த மாதிரி தான்" அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. யாருன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகை ஆளும் பலரும் மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரங்க தான். மதுரையிலிருந்து வந்து தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாம தமிழக அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்திய சிங்கம். மீளா துயரில் தமிழக மக்களை ஆழ்த்திவிட்டு ஓய்வெடுத்து வராரு. சினிமாவை தாண்டி விருப்பு வெறுப்பின்றி எல்லோரையுமே வந்து பார்த்தோன்னா கொண்டாடப்பட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள். மூச்சு திணறல் காரணமாக இவருடைய உயிர் பிரிந்த நிலையில் இறுதி சடங்கு வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றுச்சு. திரையுலகத்தினர், அரசியல்வாதிகள், பொதுமக்கள்னு பலருமே அஞ்சலி செலுத்தி வராங்க. இவரால் வாழ்வு பெற்ற தம்பி ஒருவர் இறுதி சடங்கிற்கு வர பயப்பட்டு அஞ்சிட்டு இருக்காரு. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக விஜயகாந்த் வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது மதுரையிலிருந்து வாய்ப்பு தேடி வந்த வடிவேலுவுக்காக சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் கதாபாத்திரம் அவருக்கு இல்லாமல் போகவே குடைபிடித்து கூடவே இருக்கட்டும் அப்படின்னு வாய்ப்பளித்து அவருக்கு 5 செட்டு துணிகளையும் வாங்கி கொடுத்துருக்கிறார். அப்போது கடவுளாக தெரிந்த விஜயகாந்த் அண்ணன் இப்போ வந்து பார்த்தோன்னா ஏன் இந்த மாதிரியெல்லாம் கூட சற்றும் யோசிக்காமல் அவர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தான் எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே மீறி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் இருக்குது. வரம்பை மீறி முன்னேறியதுமே, வாய்ப்புகள் வந்ததுமே வடிவேலு அவர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லலாம். வாய்க்கு வந்ததை எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 2011 சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து பலரின் கண்டனங்களுக்கும் ஆளானார். இவர் தூற்றியதை தூசி என துடைத்தெறிந்த விஜயகாந்த் இவரை பற்றி எந்தவித விமர்சனத்தையும் சொல்லாமல், இவன் ஒரு பிறவி கலைஞன், இவனுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லவே செஞ்சாரு அப்படின்னு விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்தின் மன அழுத்தத்திற்கும் இவரும் ஒரு காரணம்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இறுதி சடங்குல வடிவேலு பங்கேற்கும் பட்சத்தில் விஜயகாந்தின் ஆதரவாளர்கள் வடிவேலுவை தாக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவி வந்துச்சு. இதன் காரணமாகவே வடிவேலு அவர்கள் விஜயகாந்தின் இறுதி சடங்கிற்கு பங்கேற்காம போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லி வராங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஒருத்தரினுடைய நல்லதில் நம்ம பங்கெடுக்கிறோமோ இல்லையோ, கெட்டதில் முதல் ஆளாக போய் நின்னாதான் அந்த ஆத்மா கூட வந்து பார்த்தோன்னா நம்மளை மன்னிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வடிவேலு அவர்கள் இப்படி இருந்தது எல்லோருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விஜயகாந்த் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.